வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார். எல்லாரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோடய பயணத்தை துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க. தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா, அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா, தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக. அது கெட்ட விஷயம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமாக மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கோன்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் வந்து என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்டு நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி, பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில் மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில். அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தார் சார், காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார், துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போது மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார், கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ். இப்போது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷ்னல் படம், சென்சேஷ்னல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற தனுஷ் சார் படம் D55, அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன். காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார்கிட்ட என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும், பட் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமாக அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில் தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதில் ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வி கிரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து 3 படமாக அந்த துப்பாக்கி படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு. அதில் 2 பேர் கமிட் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேறு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக தானு சார் கம்பெனியில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது. என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி
இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவரு ஒரு விழா எடுக்கிறார், இல்ல அவரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இண்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால எவ்ரிஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர், அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலேயே இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான். விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பேர் காரணம் சொன்னார். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்றைக்கி வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமைகிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆன்டகனிஸ்ட், அதாவது படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கணும், கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில் நான் படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை, தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும்பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ், இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம். போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஷ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் தனியாக பர்சனலி எனக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க, ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் கார்த்திகேயா பிரதர் வாழ்த்துக்கள். நான் நிறைய வாட்டி உங்களை ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் சார் சுதீப் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RANN வித் அமிதாப் சார் இல்லை, அது பார்க்கும்போது யார் இது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லேயும் அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. ஈகால உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெலாம் தாண்டி அந்த படத்தில் ஹீரோவும் நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டியிருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சுருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க.
நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிட்டு இருந்தார். வேறு சில காரணங்களால் அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் அவர் கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்போவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தங்க உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்போவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டுருக்கு படம் சூப்பராக பண்ணப்பா நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், இஸ் அ ரைட்டர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், இஸ் அ மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர். அவருக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே வந்து அவர் கூட நான் நெருங்கி பழகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணுவார், எவ்வளோ உழைப்பு போடுவார். நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய விஷயம் ஒரு மீட்டிங் விஷயமா போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்லேருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டு, உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவார். சினிமா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்கள் சண்டே போனால் கூட அவரோட ஆஃபீஸில் நீங்கள் அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பார். எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ணுற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவார். நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமாக ஒரு குழந்த மாதிரி தம்பி பண்ணுறோம்ப்பா அதை செய்கிறோம்ப்பா இதை செய்கிறோம்ப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையாக இருந்தார். எதிர்பாராத விதமாக நடக்கல. பட் கூடிய சீக்கிரம் எங்கள் காம்பினேஷனில் வேறு படம் 100% நடக்கும். இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அவருக்காக விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக யார் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவரோட விஷயம் தான் இந்த படமே. ஸோ விஜய் கார்த்திகேயன் சார் வந்து எப்படின்னா அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்து அசோசியேட் டைரக்டராக வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். ஸோ அவரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அவர் வந்து ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு ஷார்ட் அப்போ பார்த்தா பெங்களூருக்கும் சென்னைக்கும் டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு. இதே சமயத்தில் சப்போஸ் நான் வேறு ஷூட்டிங்கில் வர முடியாட்டி கூட என்னை தேடி வந்துடுவார் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ. அது இப்போ சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அவர் அதை பற்றி கவலைப்பட முடியாது. ஏன்னா அவ்வளோ அதை ரொம்ப இஷ்டமாக அதை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பை ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அது ஒர்க் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் சார் வந்து எனக்கு சுதீப் சார் வந்து காமிச்சார் என்னென்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இந்த படத்தோட சீக்வன்ஸ்லாம் காமிச்சார். பயங்கரமாக இருந்தது. உண்மையாலேயே நான் முழு படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக. அது அவ்வளோ எனர்ஜி பேக்டாக இருந்தது, பயங்கர எமோஷனாக அந்த ஒரு ½ அன் ஹவரே எனக்கு பயங்கர இம்பேக்ட் கொடுத்தது. நிச்சயமாக படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தானு சார் வி கிரியேஷன் வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. அவங்க படம் எவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சுதீப் சாரோட ப்ரொடக்ஷனும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ பெரிய கிராண்டியராக இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். சார் ரொம்ப நேரம் கழித்து நாங்கள் வந்து போஸ்டர் எப்பவுமே ஜென்ரலாக சின்ன போஸ்டர் தான் சைஸ்லாம் மாறிடுச்சு. பார்த்தா இன்றைக்கி ரொம்ப நேரம் கழித்து பெரிய போஸ்டராக நான் பார்த்தது வந்து சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த போஸ்டர் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி சேர்ந்து கொஞ்சம் அந்த மாதிரி செவரு இல்லை நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அங்கங்கே இருந்தது. இன்னும் நிறைய செவரு இருந்தால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மேக்ஸ் போஸ்டர் தான் இருந்திருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவோட அந்த பழைய முன்னாடிலாம் அப்படி இருக்கும்ல, அது அந்த பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது ஒன்று. அப்புறம் இப்போது சுதீப் சாருக்கு வரேன். சுதீப் சாரோட நான் வந்து சார் சொன்னீங்களா நீங்கள் வந்து சுவாதி முத்தியம் சொன்னார். அந்த படத்தில் நான் சுந்தரம் மாஸ்டர் நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன். அதில் வந்து சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து கமல் சாரோட ஃபேன், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கமல் சாரோட ஃபேன். அந்த படம் வந்து சார் பண்ணும்போது நமக்கு தெரியல அந்த படம் வந்து, ஏன்னா அது வந்து ரொம்ப அது சொன்ன மாதிரி சார் வந்து அந்த அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி கமல் சார் இருப்பார். ஸோ வந்து ரொம்ப பிடிச்ச படம் வேறு. சார் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன், சார் எப்படி பண்ண போகிறாரு, ஏன்னா சார் நல்லா ஹைட்டு, ஸோ எப்படி பண்ணுவார், எப்படி கேரி பண்ணுவார், அந்த ஈகர்னஸ் எனக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் வந்து இல்லை அதை நான் அதோட பயங்கர போனோம். அப்படி இல்லாமல் சார் அந்த கேரக்டர் வாங்கிக்கிட்டு
சார் அவர் பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி அது நேச்சுரலாக அவருக்கு என்ன வரும்போது அது கரெக்டாக பண்ணார். ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு டெக்னீஷியனாக அப்போவே சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் பண்ணும்போதே பார்த்துட்டு இருப்பேன் அவர் எப்படி பண்ணுவார்ன்றது. ரொம்ப வருஷம் கழிச்சு சாருக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருக்காது தெரியல சார். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் இருக்குமா சார்? 22 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த படம் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இவ்வளோ வருஷம் வந்தால் கூட என்னால் பண்ண முடியல. பட் கடைசியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ஒரு கதை, 3 சாங். பட் 3 சாங் ஒரு கதையோட, ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருந்தால் கூட கதையோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பாட்டு அந்த மேக்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அந்த காளி வேஷம்லாம் போட்டு ஒரு இந்த சாங் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இதோட லுக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்ணினா, மீன்ஸ் நான் ஷார்ட் எடுத்து இந்த ஃபயர், இந்த ஸ்பார்க் வரணும், பின்னாடி ஃபயர் வரணும், டஸ்ட்டு வரணும், இதெல்லாம் வச்சு பண்ணிட்டோம். ஜென்ரலாக ஒயிட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாமல் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஷாட் என்ன பண்ணிட்டோம், ஒரு க்ளோஸ்அப்பில் கரெக்டாக வந்து ஹீரோ முன்னாடி வந்து இந்த ஸ்பார்க்லாம் வரணும். எங்களுக்கு பயம், ஏன்னா நம்ம ஹீரோ நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, அந்த ஃபயர்லாம் ஸ்பார்க்கெலாம் வந்து ஃபேஸ் கிட்ட வருது, ஸ்பார்க்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் இல்லாமல் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒரு மாதிரி ஷார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுட்டோம். சார் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டுல அவருக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. என்ன ஏன் இப்படி இருக்குது, இது இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்லாம் பயங்கரமாக இருந்தது, ஏன் இப்படி இருக்குது? இல்லை சார், இது மாதிரி ஃபயர்லாம் வருது, உங்களுக்கு ஃபேஸ்லலாம் பட்டுச்சுன்னா எங்களுக்கு அது வேணாம் சார், சேஃப்டி கிடையாதுன்னு. அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால அந்த ஷாட் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது. ஏன் இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த லுக்கு இல்லையே, இதில் இந்த லுக்கு வரணும், பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லன்னு. சார் வேணாம் சொல்கிற கேட்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபயர்லாம் போட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா பட்ட அந்த நெருப்பொறி பட்டால் சுடுது. நம்ம எல்லாருமே சரி நம்ம மற்றவங்க பண்ணிடுவோம் பார்க்க. பட் ஹீரோஸ் வந்து அதை அவங்க சேஃப்டி, ஏன்னா அவங்க முக்கியம் இல்லை, அவங்க ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம பெஸ்ட்டு வரணும், நீங்கள் பரவாயில்ல நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிஸ்க் எடுத்து அது பண்ணார். அது பயங்கர இதுவாக அந்த, ஏன்னா பிகாஸ் என்னென்னா அவர் வந்து நாட் ஒன்லி அவர் வெறும் ஆக்டர் கிடையாது, மெயினாக அவருக்கு உள்ள வந்து பெரிய டெக்னீஷியன் இருக்கார். அவர் சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாமே தெரியுது அவருக்கு, இது வந்தால் இப்படி வரும் அப்படின்றனால அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பை காட் கெஸ் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மெயினாக வந்து இந்த படம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். மெயின் அவர் முதல் படம், அது நான் சொல்கிறது டேரக்டருக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன் சொன்னாலும் நீங்கள் நிச்சயமாக அவருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Master. Most anticipated films மேடல இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ஆஃப் கர்நாடகா கிச்சா சுதீப் சார், சூப்பர் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ்நாடு கலைப்புலி எஸ் தானு சார், இப்போ டைரக்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட் உதய் குமார் சார், சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் அண்ட் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஒரே வாட்டு ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்కి ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாకి ஒரே வாட்டு தலைவராக வந்த ரவி கொட்டார்கர சார்కి, மேடல இருக்கே இளவரசன் சார்కి, தானு சார் டீம் ஆஃப் டைரக்டர்ஸ், இங்கே சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டரும் கொடுக்க போகிற டைரக்டர்ஸும் எல்லாமே மேடலில் இருக்கு. டைரக்டர்ஸ் ஆர்டர் பண்ணுறதை டைரக்டர் சொன்னதை கேட்குறதே தான் தானு சாருக்கு பழக்கம். அதே மாதிரி டைரக்டர்ஸே இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இது. சுதீப் சார், நான் கன்னடா படம் எடுக்கும்போது விஷ்ணுவர்தன் சார் வச்சு ராயர் பந்தர் மாமன் மனைக்கு அந்த மாதிரி படங்கள் ஒரு 5-6 படம் எடுத்தார். அந்த டைமில் సూపర్ స్టార్ అనికి నుంచి ఇనికి వరకు సూపర్ స్టార్. తమిళ్లో ఫస్ట్ టైం ఐ థింక్ ఇది இந்த படமா சார், ஸ்ட்ரைட் படம், ஸ்ட்ரைட் படம் தமிழில் இந்த மேக்ஸ் படம் சூப்பர் ஹிட். டெஃபரெண்ட்டாக நோட் பண்ணிங்க சார். அந்த மாதிரி ட்ரைலர் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மேக்ஸ் பார்த்தா மேக்ஸும் சைலண்ட்டாக இருக்கணும், அது முடியாது சார்.
இங்கே ஆடியன்ஸ் மாத்திரம் சைலண்ட்டாக இருக்க முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பாராட்டுவார், சூப்பராக இருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் ஆல் லாங்குவேஜஸில். மேக்ஸிமம் சைலண்ட் சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல முடியாது சார். மேக்ஸிமம் கற்றுவார், நம்ம ஆடியன்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். பர்டிகுலர்லி மாஸ் ஆடியன்ஸ்க்கு தானு சாருக்கு தெரிஞ்ச டேக்கிங்கு ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது அந்த ஐடியா அவர் சவுத் இந்தியாவில் தெலுங்குలో இதுக்கு முன்னாடி ராமாநாயுடு சார் இருக்கு, தமிழில் அதே மாதிரி தானு சார். எத்தனை படங்கள் ஆன் ஃப்ளோர்ஸ் 3 pictures 4 pictures ஆன் ஃப்ளோர்ஸ் இருக்கும். பட் அவர் ஆஃபீஸில் உட்காரி மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி 24 ஃப்ரேம்ஸில் பார்க்குவார். பார்த்துட்டு என்னென்ன படம் எங்கெங்கே ஷூட்டிங் போகுது, எத்தனை யூனிட் மெம்பர்ஸ் இருக்கு, எவ்வளோ இன்னைக்கு சீன்ஸ் எடுத்தாச்சு, எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, எல்லாமே தானு சாருக்கு டேபிள் மேலே அப்பப்போ வரும் சார். அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு டிசிப்ளின் அண்ட் டெடிகேட்டட் ப்ரொடியூசர். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் டைரக்டருக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த டேக்கிங்கில் 1% கூட இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். அதே மாதிரி அதுக்காக ஒரு சக்ஸஸ். இப்போ டைரக்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா தான் ப்ரொடியூசர்ஸ்க்கு சக்ஸஸ்ஸு. அது மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தானு சார் பேர் சொல்லணும். ஸ்டேஜில் இருக்க எல்லா டைரக்டர்ஸும் தானு சாருக்கு சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு, கொடுக்க போகிறாரு. எல்லோரும் மிஸ்கின் சார் படம் நெக்ஸ்ட்டு வரப்போகுது தமிழ்நாட்டில், அது டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகிடும். என்னென்னா ஒரு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க ப்ரொடியூசரு, மேக்ஸ் கேர்ஃபுல் எடுத்த டைரக்டர் மிஸ்கின் சாரு, மேக்ஸிமம் பவரில் இருக்க ஹீரோ அவருக்கு ஹீரோ கிடச்சிட்டாரு விஜய் சேதுபதி சார். டெஃபினட்டாக இன் எ ரோ தானு சார் சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்க போகிறார் சார். இந்த மேக்ஸ் படம் ஆல் இண்டியா பேன் இண்டியா சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் சாருக்கு இந்த என்டையர் டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், சுதீப் சாரோட அவங்க கோ ஆர்டிஸ்ட்டு இளவரசன் சாருக்கு எல்லாருக்கு ரொம்ப பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச். தானு சார் சூப்பர் ஹிட் ஆகிடும் சார் இந்த படம். ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ் சார். அடுத்ததாக சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரிய மேன்மக்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். அண்டு மிஸ்கின் சார் அண்ட் ராஜ்குமார் சார் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர்கள் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கலைப்புலி எஸ் தானு சார். அவர்கிட்ட நான் போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே ஒன் டைம் தான் கதை சொன்னேன். சொன்ன உடனே அவர் வந்து சுதீப் சார்கிட்ட அனுப்பிச்சார். சுதீப் சாரும் ஒரு தடவை தான் கதை கேட்டார். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் வந்து மிக சிறந்த ஒரு படமும் வர்றதுக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா அவங்க 2 பேரும் மிகப்பெரிய லெஜெண்டு. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. ரொம்ப அன்பாக ஏதாவது பிரச்சனைனா இப்படி பண்ணியா அப்படின்னு தானு சார் சொல்லுவார், சுதீப் சார் அப்படி தான் சொல்லுவார் ஸ்பாட்டில். அதனால தான் இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. அது இல்லாமல் என்னுடைய டீம், டைரக்டர் டீம் அண்டு அஜினிஷ் லோக்நாத் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் சேகர் சந்துரு ஆர்ட் டைரக்டர் அண்டு சோபி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், அவர் என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த 4-5 டேஸாக வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அது இல்லாமல் இளவரசர் சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் ரயிலின் கடைசி பெட்டியும் ஊர் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் சொல்லி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் என் நன்றி. தானு சாருக்கு என் வாழ்நாள் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக மேடல இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ஆஃப் கர்நாடகா
Kicha Sudeep sir, super producer of Tamil Nadu, Kalaipalli S. Danu sir, இப்போ Directors Association President Uday Kumar sir, South Indian Film Chamber and Film Federation of India, ஒரே வாட் first time in the history of film industry, South Indian Film Chamber की Film Federation of India की ஒரே வாட் தலைவராக வந்த ரவி கொட்டாரக்கர சார் की மேடலில் இருக்க இளவரசன் சார் की தானு சார் டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் இங்கே சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டரும் கொடுக்க போகிற டைரக்டர்ஸும் எல்லாமே மேடலில் இருக்கு. டைரக்டர்ஸ் ஆர்டர் பண்ணுறதை டைரக்டர் சொன்னதை கேட்குறதே தான் தானு சாருக்கு பழக்கம். அதே மாதிரி டைரக்டர்ஸே இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இது. சுதீப் சார், நான் கன்னடா படம் எடுக்கும்போது விஷ்ணுவர்தன் சார் வச்சு ராயர் பந்தர் மாமன் மனைக்கு அந்த மாதிரி படங்கள் ஒரு 5-6 படம் எடுத்தேன். அந்த டைமில் సూపర్ స్టార్ అనికి నుంచి ఇనికి వరకు సూపర్ స్టార్. తమిళ్లో ఫస్ట్ టైం ఐ థింక్ ఇది இந்த படமா சார், ஸ்ட்ரைட் படம். ஸ்ட்ரைட் படம் தமிழில் இந்த மேக்ஸ் படம் சூப்பர் ஹிட். டெஃபரெண்ட்டாக நோட் பண்ணிங்க சார். அந்த மாதிரி ட்ரைலர் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மேக்ஸ் பார்த்தா மேக்ஸும் சைலண்ட்டாக இருக்கணும், அது முடியாது சார். இங்கே ஆடியன்ஸ் மாத்திரம் சைலண்ட்டாக இருக்க முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பாராட்டுவார், சூப்பராக இருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் ஆல் லாங்குவேஜஸில். மேக்ஸிமம் சைலண்ட் சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல முடியாது சார். மேக்ஸிமம் கற்றுவார், நம்ம ஆடியன்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். பர்டிகுலர்லி மாஸ் ஆடியன்ஸ்க்கு தானு சாருக்கு தெரிஞ்ச டேக்கிங்கு ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது அந்த ஐடியா அவர் సౌత్ ఇండియాలో తెలుగులో இதுக்கு முன்னாடி ராமாநாயுடு சார் இருக்கு, தமிழில் அதே மாதிரி தானு சார். எத்தனை படங்கள் எடுத்த ஆன் ஃப்ளோர்ஸ் 3 pictures 4 pictures ஆன் ஃப்ளோர்ஸ் இருக்கும். பட் அவர் ஆஃபீஸில் உட்காரி மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி 24 ஃப்ரேம்ஸில் பார்க்குவார். பார்த்துட்டு என்னென்ன படம் எங்கெங்கே ஷூட்டிங் போகுது, எத்தனை யூனிட் மெம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்னைக்கு சீன்ஸ் எடுத்தாச்சு, எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, எல்லாமே தானு சாருக்கு டேபிள் மேலே அப்பப்போ வரும் சார். அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு டிசிப்ளின் அண்ட் டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் டைரக்டருக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த டேக்கிங்கில் 1% கூட இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். அதே மாதிரி அதுக்காக ஒரு சக்ஸஸ். இப்போ டைரக்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா தான் ப்ரொடியூசர்ஸ்க்கு சக்ஸஸ்ஸு. அது மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தானு சார் பேர் சொல்லணும். ஸ்டேஜில் இருக்க எல்லா டைரக்டர்ஸும் தானு சாருக்கு சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு, கொடுக்க போகிறாரு. எல்லோரும் மிஸ்கின் சார் படம் நெக்ஸ்ட்டு வரப்போகுது தமிழ்நாட்டில், அது டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகிடும். என்னென்னா ஒரு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க ப்ரொடியூசரு, மேக்ஸ் கேர்ஃபுல் எடுத்த டைரக்டர் மிஸ்கின் சாரு, மேக்ஸிமம் பவரில் இருக்க ஹீரோ அவருக்கு ஹீரோ கிடச்சிட்டாரு விஜய் சேதுபதி சார். டெஃபினட்டாக இன் எ ரோ தானு சார் சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்க போகிறார் சார். இந்த மேக்ஸ் படம் ஆல் இண்டியா பேன் இண்டியா சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் சாருக்கு இந்த என்டையர் டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், சுதீப் சாரோட அவங்க கோ ஆர்டிஸ்ட்டு இளவரசன் சாருக்கு எல்லாருக்கு ரொம்ப பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச். தானு சார் சூப்பர் ஹிட் ஆகிடும் சார் இந்த படம். ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ சார். Thank you so much for your kind words, sir. அடுத்ததாக சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எல்லாருக்கும் வணக்கம்.
ப்ரெஸ் ஆளுங்களே, நண்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு நான் இது ஒரு அடிஷ்னல் வணக்கம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இல்லைன்னா படம் போய் சேர வேண்டிய இடத்துல. ஸோ தயவுசெய்து மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ், படங்க கொண்டு போங்க, டேக் இட் டு த ஆடியன்ஸ். த ஹோல் இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச்ட். ஐ ஹவ் டு டெல் த ட்ரூத். Sir, nowadays I am slightly deviating for 1 second. There is positive review, non-positive revenue. You know, people review the films in different ways. Due to that, the life of a film is at stake. So, it is one thing which I request everyone, every soul, every viewer, every audience in the industry, kindly enjoy films. Films was made for entertainment. தயவு செய்து I ask you to go back to COVIDங்க. இந்த கோவிட் பீரியடில் நீ எல்லாரும் வீட்டில் இருக்க போகுது, எல்லாம் பயந்து, நாளைக்கு நான் சூரிய உதயமாக பார்ப்பேன்னா தெரியாது. அந்த டைமில் இருக்க போகுது, உங்கள் கூட ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள் கூட இருந்தது. என்ன? உங்கள் சினிமா இருந்ததுங்க உங்களுக்கு. நாளைக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் பாருங்கள், நாளைக்கு திருப்பி பார்ப்பீங்க. ஸோ தயவுசெய்து அந்த சினிமாவுக்கு ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை சினிமா. ஐ ஹவ் டு ஃபர்ஸ்ட் சே தட் அண்ட் ஒன்லி ஸ்டார்ட்டுங்க, தயவுசெய்து. தென் யூ காட் கிரேட் பீப்புள் ஹியர். யூ காட் திஸ் டெக்னிக்கல் கிட் விசர்ட், தட் இஸ் தட் மிஷ்கின். ஆல் ஃபிலிம்ஸ் இஸ் technically scriptல he playsங்க. That person is a dangerous person. It's a very dangerous person. Fantastic. And you got Uday Kumar, who makes you cry, makes you feel, and he does all those kinds of things. My dear Uday Kumar. And this yellow version, he acted. He's now become actor also. Going very great, really, very nice. And then I got my brother, Katakara Prasad sir. Then I've got all youngsters here, Shobi and all. They see, and everyone, all, takes. But one thing I have to tell you about this person called Thanu sir. உங்களுக்கு இந்த தானு சார் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துப்பேன், பட் ஐ வில் டெல். எலுமிச்சை பழம் இருக்குங்க, எலுமிச்சை பழம் நம்ம ஜூஸ் பண்ண சொன்னோன்னா எலுமிச்சை பழம் எடுப்பாங்க. இந்த ஜூஸில் எலுமிச்சை பழம் போட்டு 2 வாட்டி பண்ணுவாங்க, கையில் பண்ணுவாங்க, சில வாட்டி பிழிவாங்க, சில வாட்டி இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும், அதில் ப்ரெஸ் பண்ணி ஒரு வாட்டி அமுக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஒரு வாட்டி இல்லை, 10 வாட்டி அமுக்கி தூக்கி போட்டு அந்த எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸ் எடுக்கிறவர் தான் தானு சார். ஏன்னா நான் ஃபஸ்ட் இவரை பார்க்கறது டிஆர் சார், டி ராமானுஜம் அங்கிள் சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தார், அவர் எக்ஸிபிட்டர், அவங்க தான் பார்ப்பேன். இவர் எல்லா படம், பழைய படம், ஓடின படத்துலேருந்து கூட யாரும் காசு எடுக்க முடியாது அந்த படத்துலேருந்து. இவர் போஸ்டர் எடுத்துகிட்டு பிரிண்ட்டு கொண்டு போய் போட்டு அதுலேருந்து கூட காசு உண்டாக்குற ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவர். அது ஏன்னா ஹி ஹேஸ் காட் அ விஷனுங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். நான் ஐ டோல்ட் அபவுட் ஹிம். Even and I said, as my brother told me, I look after Film Federation of India. I said Film Federation of India la irukken, South Indian Film Chamber irukken. I sit in the world body also, FIAP. That is the all India, the whole world body. Okay. Anga poi na oru vaartha sonna. No foreigner, no Columbia, no Sony, no Universal. Nobody did one thing which one person from India did. They never advertised their films on the plane. The only man who could advertise a film called Kabali on the plane is Mr. Thanu. நான் சொல்கிறேன், அந்த தாட் உங்களுக்கு யாருக்காவது வந்ததா? கொலம்பியா, யூனிவர்சலுக்கு யாருக்கு வரல, எக்ஸப்ட் திஸ் பர்சனுங்க. ஸோ தட் இஸ் வாட் மார்க்கெட்டிங். படம் பண்ணுறது பெருசு இல்லை, படம் எல்லாருக்கும் எடுக்கிறாங்க, நிறைய படம் பண்ணுறாங்க. அந்த படம் எப்படி போய் சேரணும் அதுதான் முக்கியம். அது எப்படி போய் சேர வைக்கிறாரு பார்த்தீங்களா? பிளேனில் கூட பார்த்தா கபாலி. ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. டைரக்ட் எனி ப்ரொடியூசர் தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க, படம் பண்ணலாம், கதை கேட்கலாம், நல்ல படம் இருக்கலாம், நல்லா நடிகர்கள் இருக்கலாம், நல்லாவே படம் எடுத்துருக்கலாம். அது மார்க்கெட் பண்ணலைன்னா என்ன யூஸுங்க? அந்த மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி அதில் பிஹெச்டி எடுத்தவர் நம்ம தானு சார். சும்மா அப்படி நிற்காதீங்க, சும்மா அப்படி. நான் ஏன்னா மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் இஸ் ஸோ மச். என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுவார்.
தம்பி ரவி சார் எங்கே இருக்கீங்க? நான் கேட்பேன். நான் சொன்ன சேம்பரில் இருக்கேன், இல்லை நான் வீட்டில் இருக்கேன். என் படம் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம், அதை பார்க்கணும், அதுக்கு மினிமம் 5-6 அவார்டு வரணும், ப்ளஸ் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணும், அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணும். எல்லா படம். ஏன்னா அந்த ஒரு வாட்டி ஃபோன் பண்ண மாட்டார், 50 வாட்டி ஃபோன் பண்ணுவார். ஏன்னா இட் இஸ் நாட் எனிதிங் பட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. 10 வாட்டி ஆணி அடிச்சுட்டுவார் தலைக்குள்ளே. அப்போ நான் எங்கே போனாலும் தெரியாமே நான் ஹேவ் டு டூ சம்திங் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ நச்சு பண்ணிட்டார், நம்மளை நச்சு பண்ணிட்டார். நான் பண்ணலைன்னு திருப்பி அவர் மூஞ்சி பார்க்க முடியறதில்ல. அது மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ சர்வை பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். வேறு ஓடிடி நம்ம கிராஸ் ரோட்ஸில் இருக்கோம். ஓடிடி வாங்குறவங்களுக்கு இல்லை, சேட்டலைட் வாங்குறவங்க இல்லை. அந்த டைமில் கிராஸ் ரோட்ஸில் இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் சர்வைவ் ஆவாங்க. அதில் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கைண்ட்லி சப்போர்ட் ஹிம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ನೆಕ್ಸ್ಟ್ ದಿಸ್ ಯಂಗ್ಸ್ಟರ್, ದಿಸ್ ಕೊಳಂದೆ ಸುದೀಪ್. ನಾನು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಲ್ಲ, ಯಾವ ತೆಲುಗಲ್ಲಿ ಮಾತಾಡಲ್ಲ, ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ? ಯಾಕೆ எதுக்குன்னா தயவுசெய்து நம்ம படம் எடுக்கிறோம், லாங்குவேஜ் இல்லைங்க. முன்னாடி தான் மொழி முக்கியம், இப்போ மொழி இல்லை, கண்டென்ட்டு தான் முக்கியம். தயவுசெய்து இந்த பிஸ்கெட்லாம் படம் கண்டென்ட். யூ ஆர் மேக்கிங் அ விஷன், யூ ஆர் கிரியேட்டிவிட்டி. இந்த சுதீப் சொல்கிறது ஃபஸ்ட்டு நான் பார்த்தது இந்த அது முன்னாடி சின்ன 2-3 படம் பண்ணார். ஃபஸ்ட்டு 2000 நினைக்கிறேன் ஸ்பர்ஷா சொல்லி ஒரு படம். என் ஃப்ரெண்டு தான் சுனில்குமார் தேசாய் தான் டைரக்டர். அந்த படம் பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த பையன் எங்கேயோ போகிறான், பெரிய லெவல் ஆகிட போகிறான். அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. இதை நம்ம சுவாதி முத்து பண்ணார், கிச்சா ஹி டிட், தென் ஹி டிட் வாட் டு சே கோட்டி கொப்பா, தென் நம்ம துவாரகி பிக்சர், நம்ம வாட் வாஸ் தட் ஐ ஃபர்காட், விஷ்ணுவர்தனா, துவாரகி, எல்லா படம் நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ். கடைசி ஒரு விக்ராம் த்ரோனா ஒரு படம் பண்ணார். நிறையா எல்லா படத்தில் என்ன இருக்குதுன்னா he has been rising above the occasion. ஒரு படியாக போயிட்டு he has started becoming the ஜார் இருக்குல்ல, நிறைஞ்சு ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சாயிடுச்சு. நிறைஞ்ச உடனே நிப்பாட்டலை. இப்போ நிறைஞ்சா என்ன பண்ணுறது, இன்னும் தண்ணி ஊற்றுனா இன்னும் ஏற்றுக்குச்சு இந்த குடம். என்னன்னா தேவையில்லாதது எது தேவையில்லை, வாட் ஐ டோன்ட் ரிக்வயர், he started spilling it out, the negativity completely, and he started acquiring more positivity. That kind of character is this boy called Sudeep. Hats off. எதுக்கு என்ன நான் பாஷைன்னா நான் எங்கே போனால் நான் சொல்லுவேன், நான் 4 பாஷை சேர்ந்தவன், பட் பேன் இந்தியா சேர்ந்தவன் நம்ம எல்லாம். ஏன்னா அவர் பண்ண படம் இந்த ஈகா அதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? ஒரு படம் அவர் பண்ண நிறைய படங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய பார்க்கல அவர் பண்ண படங்கள். ஹீஸ் அ என்டர்டெய்னருங்க. படம் உட்காந்து பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவன் பார்த்து கிளாப் அடித்து விசில் அடித்து நம்ம கும்மாளம் போட்டுட்டு போகிற ஒரு நடிகை. அந்த 2 hour அவர் பண்ணுற சேஷ்டையினால், அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால் மறந்துடுறோம். கிரேட் ஆர்டிஸ்ட். அண்ட் நவ் ஐம் awaiting this Max also. I'm waiting for you. I hope this film becomes a big hit. Next, Vijay, படம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டியர். ஐம் ஷுர் தட் யூ வில் டூ சம்திங் பிக். நடிகரே அப்படியெல்லாம் கண்ணெல்லாம் இப்படி நீங்கள் பின்னாடி நடிகரே நீங்கள் எப்படி பண்ணி படம் பார்க்குறேன், உங்களுக்குள்ள நான் பாடிக்கிறேன். அண்ட் அஜனீஷ் மியூசிக் டைரக்டர், அவர் நமக்கு தெரிஞ்சவர், அவரும் நல்லா பண்ணியிருப்பார். எண்ட் ஆஃப் த டே ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் ஆல் ஆஃப் அஸ், லெட் அஸ் வாட்ச் த ஃபிலிம். வாட்ச் த ஃபிலிம் இன் தேட்டர். முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள், இல்லைன்னா முடியலைன்னா கூட தேட்டரில் போய் பார்த்துருங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரு டிக்கெட் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துச்சுன்னா அந்த பெனிஃபிட் அந்த ப்ரொடியூசருக்கு போகணும் நினைக்கிற வேணாம் தயவுசெய்து. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளோ கேமரா நீங்கள் வச்சுருக்கிறது நன்றி. இந்த கேமரா எடுத்த படம் எல்லாம் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டு அவங்க இந்த நியூஸ் இது மாதிரி ஒரு படம் வருது, படம் பேன் இந்தியா படம், பேன் இந்தியா இல்லை, படம் தாங்க, மொழி தான் வேறங்க. ஒரே ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு படம் பண்ணார், பாசமலர் சொல்லிட்டு ஒரு படம் 1960. உங்களுக்கு யாருக்கு தெரியுமோ தெரியாதோ 13 பாஷையில் அந்த படம் எடுத்திருக்குங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, படம் கதை தான் முக்கியம், கண்டென்ட் பாஷை என்ன வேணும் வரலாம். ஸோ இதே திங் 10ல் 50ல் என்னெல்லாம் லாங்குவேஜ். இப்போ இந்தியா மாத்திரம் இல்லைங்க, ஃபிலிம்ஸ் இப்போது நம்ம தமிழ் படங்கள் கூட ஜெயிலர் அண்ட் நம்ம
காந்தாரா, கேஜிஎஃப் எல்லா படங்க தே டப்பிங் இன் டு பாஷா, இந்தோனேஷியன் லாங்குவேஜ், ஸ்வாஹிலி, தட் இஸ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ், எல்லா லாங்குவேஜ். ஸோ இது எல்லா லாங்குவேஜ் தயவுசெய்து தானு அவர்களை எல்லா லாங்குவேஜ் டப் பண்ணுங்க. அது என்ன ஹெல்ப் வேணும், பேன் வேர்ல்டு படம் பண்ணுங்க. பேன் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கோம், பேன் வேர்ல்டு பண்ணுங்க. அதுக்கு ஆல் அசோசியேஷன்ஸ் வில் பி வித் யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். லெட் திஸ் ஃபிலிம் பி a big hit. சாய்ராம். Thank you so much, sir. Your positive energy is very, very infectious.